ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு சிறுவனுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டார். அவர் உள்ளே நுழையும் போதே அந்த சிறுவனின் தந்தை டாக்டரை பிடித்து கத்தினார். ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? ஒருவேளை இது உங்க பையனா இருந்தா இப்படித்தான் மெதுவா வருவீங்களான்னு ஆவேசமாக கேட்டார். டாக்டர் அமைதியாக சிரித்துவிட்டு, நான் ஒரு தனிப்பட்ட வேலையாக வெளியில் இருந்தேன் என்று கூறிவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்றார். சில மணிநேரங்களுக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்தார். கடவுளுக்கு நன்றி, உங்கள் மகன் பிழைத்துக் கொண்டான் என்று மட்டும் சொல்லிவிட்டு பதில் கூட கேட்காமல் வேகமாக ஓடினார். தந்தை அங்கிருந்த நர்சிடம் எரிச்சலாக, என்னை இவ்வளவு திமிர் பிடித்த டாக்டரா இருக்காரு, என் பையன் எப்படி இருக்கான்னு கூட கேட்டுக்காம ஓடுறாரு என்றார். அந்த நர்ஸ் கண்கலங்கியபடி சொன்னாள், சார், இன்னைக்கு காலையில ஒரு விபத்துல அந்த டாக்டரோட ஒரே பையன் இறந்துட்டான். அந்த பையனோட இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருந்தப்போதான் உங்க பையனுக்காக நாங்க போன் பண்ணோம். ஒரு அப்பாவா தன் பையனோட உடலை அங்கேயே போட்டுட்டு வந்து ஒரு டாக்டரா உங்க பையனோட உயிரை காப்பாத்திட்டு இப்போ அந்த பையனை புதைக்க ஓடுறாரு. ஒருவருடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் அவர்களை ஒருபோதும் எடை போடாதீர்கள்.